வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ஏகாதேசி சுபமுகூர்த்த தினம். மேல் நோக்கு நாள். ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:12. கரணம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 7:58 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:18 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் சித்த யோகம். சந்திராசிரமம் பூசம் ஆயில்யம். மருத்துவ குறிப்பு: வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவு இரவில் ஊற வைத்து மறுநாள் காலை வெறும் வயிற்றில் உண்டு வர நீரிழிவு நோய்க்கு நல்லது. மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, பொருள் வரவுகளால் வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் புதிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்குகள் சாதகமாகி நிம்மதி அடைவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி வருமானம் அதிகமாகும். பரணி நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம். சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளால் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். சொத்து பத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எதிலும் ஜெயம் கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். கிருத்திகை ஜெயம் உண்டாகும். ரோகிணி நெருக்கம் கூடும். மிருகசிரிஷம் சிந்தனைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களால் வருமானம் அதிகமாகும். வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருவாதிரை கடமைகள் கூடும். புனர்பூசம் நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களை, விலையுயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வீட்டின் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நிதானம் வேண்டும். பூசம் கடமைகள் அதிகமாகும். ஆயில்யம் பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்ம ராசி நேயர்களே, ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நாளாக அமைகிறது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மற்றவர்களின் மத்தியில் உங்களின் கௌரவம் கூடும். அதிர்ஷ திசை தெற்கு, அதிர்ஷ எண் 2, அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். மகம் சந்தர்ப்பம் அமையும். பூரம் வளமான நாள். உத்திரம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். எதிலும் வெற்றிகள் கிடைக்க சில தடைகள் ஏற்படலாம். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ திசை வடமேற்கு, அதிர்ஷ எண் 3, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் மேன்மை ஏற்படும். சித்திரை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கூடும். குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். வருமானம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 4, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை மகிழ்ச்சியான நாள். சுவாதி கௌரவம் கூடும். விசாகம் பொருள் வரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் உதவியால் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் அமையும். வாழ்க்கை துணையின் சொந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை உபயோகிப்பதில் நிதானம் வேண்டும். அலைச்சல்களில் பொறுமை தேவை. மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும். அதிர்ஷ திசை தென்மேற்கு, அதிர்ஷ எண் 4, அதிர்ஷ நிறம் சந்தன நிறம். விசாகம் சந்தர்ப்பம் அமையும். அனுஷம் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கேட்டை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சகோதரர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்களில் நிதானம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம். மூலம் சந்தோஷமான நாள். பூராடம் சந்தர்ப்பம் கிடைக்கும். உத்ராடம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நாள். அதிர்ஷ திசை தெற்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம்.
உத்ராடம் நிதானம் வேண்டும். திருவோணம் தேகநலனில் அக்கறை தேவை. அவிட்டம் முன்னேற்றமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வோம் நல்லது. கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். நல்ல எண்ணங்கள் உருவாகும். மாணவர்கள் படிப்பில் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். சதயம் வருமானம் அதிகமாகும். பூரட்டாதி புகழ் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும். குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிம்மதியான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி ஆசீர்வாதம் கிடைக்கும். உத்திரட்டாதி முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.